ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கய்யா. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பார்த்ததெல்லாம் மகிழ்ச்சி. இன்னைக்கு இங்கே திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஜோதிட கருத்தரங்கம். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுக்கு 1000 வழிமுறைகள் இருக்குது. இருந்தாலும் நிமித்தம் சகுனம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு இடத்துக்கு போகிற இடத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு எதை உணர்த்துகிறது, இந்த பிரபஞ்சம் எதை நமக்கு உணர்த்துது. அப்போ இவ்வளோ நாள் கருத்தரங்கம் நடந்துட்டுருக்கு, நம்மளை ஏன் 17வது கருத்தரங்கத்துக்கு கூப்பிடணும்? அப்போ 17 அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் யார் வராருங்க, நம்ம சனி பகவான் வந்துடுறார். அப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 17வது கருத்தரங்கில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சனி பகவானோட கனெக்டிவ் இருக்கும். நம்ம ஜாதகத்தில் சனியுடைய தன்மை இல்லாமல் இன்னைக்கு இந்த 17வது கருத்தரங்கில் நம்ம வர முடியாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் 26. கல்யாணம் ஆனதும் பிப்ரவரி 8 தை 26. கும்ப லக்கணம், லக்னாதிபதி 8ல், விருச்சக ராசி. என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர் கூட்டி பார்த்தா 8, பேங்க் அக்கௌண்ட் கூட்டி பார்த்தா 8, கார் நம்பர் கூட்டினா 8. அப்போ இந்த சனி பகவானுடைய அந்த தன்மையின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த 17வது கருத்தரங்கில் இந்த பிரபஞ்சம் இந்த இடத்துல அழைத்து உங்களிடம் பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கு. அப்போ நம்ம பலன் பார்க்கும்போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்திலே இல்லாத பலன்களையெல்லாம் இந்த நிமித்தங்களும் சகுனங்களும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது அற்புதமான பலன்களை சொல்லலாம் என்றதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இன்றைக்கி ஜோதிடத்தில் பல முறைகளில் பலன் எடுக்கிறோம். இன்றைக்கி அற்புதமாக ஐயா வந்து புலிப்பாணி பாட்டெல்லாம் அடி பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. இப்படி எண்ணற்ற முறைகள் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கோச்சாரத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சந்திரனை வந்து கோச்சாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய பார்வையில் நாம் ஜாதகங்கள் நிறையா பார்க்குறப்ப, ஆய்வு பண்ணுறப்ப, இப்போ பொதுவாகவே சந்திரனை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரகத்துவத்தில் ஜாதகருக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கா இல்லைங்களா? இப்போ சந்திரனோட நமக்கு செவ்வாய் சேர்ந்து இருக்குன்னா, ஒரு வீடு எலிவங்கா இருந்தாலும் தனிவங்கா இருக்கணும் அப்படின்னு வீடு, இடம் இதில் ரொம்ப ஒரு பிடிவாதமாக அதன் மீது ஒரு அவங்களுடைய சிந்தனை எல்லாமே அதுலேயே தான் இருக்கும். இப்போ நம்ம ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், சந்திரனோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த காரகத்தை நோக்கி ஓடிட்டே இருக்குமா இல்லைங்களா? இப்போ சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்கிறாரு, என் பொண்ணுக்காக தான் ஓடிட்டுருக்கேன், என் மனைவிக்காக தான் ஓடிட்டுருக்கேன், அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். சந்திரன் சனி சேர்க்கை தொழில் செஞ்சே ஆகணும்னு பிடிவாதமாக இருக்காங்களா இல்லையா? சந்திரன் சனி சேர்க்கை வேலைக்கு போயிட்டு என்ன சம்பளத்தில் இருந்தாலும் சுயமாக தொழில் செய்யணுங்கிற அந்த வேட்கை யாருக்கு அதிகமாக இருக்கும்? சந்திரன் சனி சேர்ந்துருக்கிறவங்களுக்கு இருக்கும். இப்படி நம்ம தெரிஞ்ச ஜாதகங்களை நம்ம ஜாதகத்தில் இல்லைன்னா கூட நம்ம தெரிஞ்ச ஜாதகங்களில் எடுத்து நம்ம ஓட்டி பார்த்தோம்னா சந்திரனோட என்ன கிரகம் இருக்குது? அப்போ சந்திரனோட செவ்வாய் இருக்கிறவங்க தான் அந்த வீடு கட்டுறதுல தீவிரமாக இருக்காங்க. சனி இருக்கிறவங்க தொழில் சார்ந்த தீவிரமாக இருக்காங்க. என்ன கிரகம் வேணா இருக்கட்டும். அப்போ அந்த சந்திரன் நமக்கு ஏதாவது ஒன்று, கோச்சாரத்துக்கு மட்டும் இந்த சந்திரன் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்களை உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சந்திரனுடைய கேந்திரங்கள் என்ன செய்யுது? இது வரைக்கும் நம்ம சந்திரன் கேந்திரத்தை கவனிச்சிருக்க மாட்டோம். லக்கணத்துக்கு 1 4 7 10 லக்கண கேந்திரங்கள், லக்கண திரிகோணங்கள் அப்படின்னு அனைத்து பலன்களையும் லக்கணத்தை மையமாக வைத்தே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்போ சந்திரன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சில ஜாதகங்களை எடுத்து பார்க்கும்போது
அப்ப சந்திரன் கேந்திரத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் வலிமை? அப்ப சந்திரன் கேந்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட காரகத்துவம், அப்ப அதை நோக்கியே நாம ஓடக்கூடியதா இருக்கிறத நிறைய ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது. இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, சந்திரனுக்கு 10ல் புதன் மட்டும்தான் இருக்கார், மற்ற கேந்திரத்துல எந்த கிரகமும் இல்லை. அப்போ புதன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோங்கய்யா? டாக்குமெண்ட், தகவல் தொடர்பு, சுய தொழில். அப்போ இந்த புதன் சார்ந்த காரகத்துவத்தில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்கார். அந்த கிரகம் அங்கே நீச்சமாக இருந்தால் கூட இங்கே கிரக பலமெல்லாம் முக்கியத்துவமே இல்லை. சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருக்க கிரகம் பலமாக இருக்கணும், ஆட்சி உச்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இங்கே கிடையாது. ஒரு ஜாதகம் லக்கண ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் சந்திரனுக்கு 1, 4, 7, 10 குருவோ அல்லது சூரியனோ, சந்திரனுக்கு 1, 4, 7, 10 குருவோ அல்லது சூரியனோ இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அனைத்தையும் மீறி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறதுங்கிறத நிறைய ஜாதகத்தில் பார்க்குறோம். இதுல இன்னொரு குழப்பம் நமக்கு இருக்கலாம். இப்ப சந்திரனுக்கு 1, 4, 7, 10 சூரியன் அல்லது குரு இருந்துட்டா நாம இன்னும் டாப் கிரேடா என்ன வேலை செய்யறோமோ அதுல டாப்பா இருப்போம். புரியுதா இல்லைங்கண்ணா? இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்ப இது ஜோதிடம் அப்படிங்கும் போதே ஒரே இடத்துல ஒரே நேரத்துல நிறைய குழந்தைகள் பிறக்குது, எல்லாத்துக்கும் பலன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நம்ம குதர்க்கமா நம்மகிட்ட ஜோதிடத்தை ஆர்கியூமெண்ட் பண்றவங்களா கேட்பாங்க. இப்போ ஒரே ரூமுக்குள்ள ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இந்த ரூம்ல ஒரு குழந்தை, பக்கத்து ரூம்ல ஒரு குழந்தை பிறக்குது, அப்ப ரெண்டுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்குமா? அப்ப இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம அடிப்படையில், அதான் ஜாதகத்துல முதல்ல எழுதிடுறோம் தலைப்பு செய்திகள், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு தலைப்பிலே எழுதுறோம். இதுக்கு உதாரணமா ஒரு கதை எங்க ஆசிரியர் சொல்லுவார், குருநாதர். ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய மன்னனுக்கும் அந்த நாட்டில் மண்பானை செய்யக்கூடிய குயவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. யாருங்கய்யா? அந்த நாட்டினுடைய அரசனுக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மண்பானை செய்யக்கூடிய குயவர் வீட்லேயும் ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கிறது. இப்போ இந்த 2 குழந்தைகளுக்கும் நம்ம குழந்தை பிறந்த உடனே மன்னராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்கே நேராக போவாங்க? ஜோதிடருடைய இல்லத்திற்கு. குயவர் போயிடுறார், மன்னருக்கு முன்னாடி போயிடுறார். மன்னர் வராருன்னொன்னே இன்னைக்கு எப்படி முதலமைச்சரோ மினிஸ்டரோ வந்தால் எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சிடுற மாதிரி குயவரை உள்ள விடல. மன்னர் வராருப்பா, இரு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீ போவியாமா அப்படின்னு. இவர் குயவருக்கு என்னன்னா, சரி அவருக்கும் ஆண் குழந்தை நமக்கும் ஆண் குழந்தை, ரெண்டும் ஒரே நேரத்தில் பிறந்திருக்கு. அப்போ ஜோதிடர் மன்னருக்கு பலன் சொல்றத ஜன்னல்ல இருந்து கவனிக்கிறார். அவர் என்ன நம்பால் என்ன சொல்றாரு, உங்கள் வாரிசு இந்த நாட்டின் எதிர்கால மன்னர், பல தேசங்களை வென்று முடிசூடா மன்னனாக இருப்பார் அப்படின்னு நல்ல அற்புதமான பலன்களை சொல்றார். இவருக்கு நம்மளால ஜன்னல்ல இருந்து கேட்டிருக்கார், சரி நம்ம பையனும் பல தேசங்களை வென்று மன்னனாக போறான், அது சொல்லிட்டார்ல, அதே ஒரே நேரம் ஒரே இடம் ஒரே டைம், அப்புறம் நமக்கு என்ன கவலைன்னு ஜாலியா பார்க்கல. பார்த்து தட்சணை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம ஆளுங்க அதி புத்திசாலிங்க இன்னைக்கு, அதனாலதான் சேனல்ல எல்லாமே சுய ஜோதிடம். அப்ப முறையான ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பண்ணணுங்கிற அந்த எண்ணங்கள் என்ன பண்றது இல்லைங்க, வரதில்லை. இன்னைக்கு ஜோதிட நாட்காட்டிலேயே நாள் பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதன் அடிப்படையில் பல துன்பங்களை செஞ்சுட்டு இருக்க ஜாதகங்களை நிறைய பார்க்குறோம். அந்த 100 ரூபா 50 ரூபாவது பார்த்துட்டு லட்சக்கணக்கில் என்ன பண்ணுறாங்க, இழக்கிறாங்க. ஒரு ஜோதிடரை போய் நாள் குறிக்கிறோம், ஒரு ஆலோசனை கேட்குறோன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படிங்கும் போது அதனுடைய வேல்யூ பல லட்சங்களை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். அது புரியறது இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதே நோக்கில் கொண்டு வந்த தேங்காய் பழத்தெல்லாம்
எல்லாம் மிச்சம்தான் அப்படின்ட்டு எடுத்துட்டு கிளம்பிடுறார். சரி, காலங்கள் ஓடுது, பசங்கள்லாம் பெருசாகிறாங்க. மன்னனுடைய பையன் மட்டும் அவர் சொன்ன மாதிரி பல தேசங்களை வென்ற பெரிய ராஜாவாக இருக்கா. எங்கடா நம்ம பையன் ஒரு நாட்டு கூட அரசராகலையேன்ட்டு போறார். நம்மால் போயிட்டு, ஐயா இந்த மாதிரி மன்னருக்கும் குழந்தை பிறந்தது, எனக்கும் குழந்தை பிறந்தது, மன்னருக்கு பலன்னு சொன்னீங்க. அப்ப என் பையன் எந்த நாட்டையுமே பிடிக்கலையே. அப்பதான் ஜோதிடர் சொல்றாரு, அப்ப அவன் குலம் மன்னர் குலம், அவன் தொழில் நாட்டை பிடிப்பது. அப்ப நீ குயவர் குலம், உன்னுடைய தொழில் பானை. அப்ப உன்னை விட உன் பையன், இப்ப நீ ஒரு ஊருக்கு பானை வித்துட்டு இருந்த, அவன் 50 ஊருக்கு பானை வித்துட்டு இருக்கான். அப்ப அதில் அவன் ராஜாவா இருக்கானா இல்லையா? அப்ப அது போல நாம் நம்மளுடைய விதி, கர்மா, பதவி, பூர்வ புண்ணியம் இப்படின்ற அடிப்படை எல்லாம் எதை எடுத்து ஆராய்ச்சி செய்தாலும் இந்த சந்திர கேந்திரம் அதற்கு தகுந்தாற் போல் வேலை செய்யும். இப்போ ஒரு கட்டட வேலை செய்யக்கூடிய மேஸ்திரி இருக்கார். அவர் ஜாதகத்துல இப்ப சந்திர கேந்திரம் வலிமையா இருக்கு. இப்ப அவர் கொத்தனாராக இருந்து மேஸ்திரி ஆகி ஒரு பில்டிங்கு கான்ட்ராக்டர் எடுத்து கட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருவார். இந்த சந்திரகேந்திர பலம் என்ன தருதுங்கயா? அவர் என்ன துறையில் இருக்காரோ அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல். இப்ப அதுக்காக அவரு பெரிய பஸ் முதலாளி ஆயிருன்னு சொல்ல முடியுமா? இப்ப ஒரு கொத்தனாரா வாழ்க்கையை துவங்குறாங்க. சாகர வரைக்கும் கொத்தனாராவே இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லைங்களா? ஒரு சாதாரண டெய்லரா வாழ்க்கையை துவங்குறாங்க. அவங்க கடைசி காலம் வரைக்கும் டெய்லராகவே இருந்துட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி சந்திர கேந்திரம் வலிமையான ஜாதகங்கள் இப்ப கொத்தனாரா இருக்காருன்னா அடுத்த கட்டம் மேஸ்திரி, அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பில்டிங் ஓனா செய்யக்கூடிய தன்மை. இப்போ ஒரு டெய்லர் ஷாப் இருக்காருன்னா அவர் ஒரு டெய்லரா இருக்காரு, ஒரு ஷோரூம் வைக்கிறாரு, ஒரு கார்மெண்ட்ஸ் நோக்கி போறாரு. இப்ப அடுத்தடுத்து போகக்கூடிய அந்த துறையில் அவர்களை முன்னிறுத்தக்கூடிய ஆற்றலை சந்திர கேந்திரம் தருது அப்படிங்கிறது நடைமுறையில நிறைய ஜாதகங்கள் நமக்கு உணர்த்துது. அப்போ இந்த சந்திர கேந்திரம் என்னங்கய்யா அவ்வளோ ஸ்பெஷலா? சந்திர கேந்திரம் அவ்வளோ ஸ்பெஷலா? அப்ப இப்போ உதாரணத்துக்கு இன்றைய முதலமைச்சர் ஜாதகம்னு ஒன்று இருக்கு. அது நமக்கு எவ்வளோ அதுல துல்லியம் தெரியாது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா சந்திர கேந்திரம் வீக்கா இருக்கு. சந்திரனுக்கு 1-4-7 நம்ம விதிப்படி சூரியனோ குருவோ இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருந்ததுனாவே நம்ம ஈஸியா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப இந்த ஜாதகங்களை இயக்குவதற்கு இன்னொருவர் தேவை. இப்ப நம்ம முதல்வர் வரைக்கும் வந்தா கூட மக்களை சந்திப்பதற்கும் முன்ன நின்று ஒரு அடுத்தவர்களுக்கு எதிர்வாதம் செய்யக்கூடிய அளவுல நம்ம இப்ப முதல்வர் இருக்காரா அப்படின்னா இல்லை. ஆனா இதே சந்திரகேந்திரம் வலிமையா இருந்ததுன்னா அந்த முன்னேற்பாடு, அந்த பலம், அந்த முன்ன நின்று எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஆற்றல், எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்ப அந்த மாதிரி இல்லை, நம்ம என்ன பண்றது அப்படின்னா இயங்குவதற்கு இன்னொருவர் தேவை, பின்னாடி இருந்து நம்மளை இயக்கணும். அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியால கூட நான் எனக்கு தெரியாது, ஒரு ஃபங்க்ஷனில் செல்ஃபி எடுக்கிறப்ப அதுக்குன்னே நான் இன்னொருவரை வச்சுருக்கேன். என்னுடைய மீடியா அக்கௌண்ட்டு, என்னுடைய ட்விட் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாருன்னு ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காரு, பப்ளிக் மீடியாலே சொல்லியிருக்காரு. இதே சந்திரகேந்திரம் வலிமையாக இருக்கிறவராக இருந்தால் அப்போ அந்த வலிமையான ஜாதகம் ஒன்றுமே தெரியலனா கூட என்ன பண்ணுவாங்கயா, மீடியா முன்னாடி நின்று மணிக்கணக்கில் பேசுவாங்க. இப்போ என்னுடைய ஜோதிடம் கற்றுக்க வரக்கூடிய மாணவர்கள் ஜாதகங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது சந்திரகேந்திரம் வலிமையான மாணவர்கள் 1 வருடத்துல ஜோதிட துறைக்குள்ள வந்துடுறாங்க, பலன் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அது சந்திரனுக்கு 1-4-7 புதன் இருந்துட்டா அற்புதமா ஜோதிடம் சொல்றாங்க, அற்புதமா ஜோதிடம் சொல்றாங்க. சரி, சந்திரனுக்கு 1-4-7 புதனே இல்லைன்னா கூட சந்திர கேந்திரம் சூரியனோ அல்லது குருவோ இந்த அமைப்புல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1 வருடத்துல ஜாதகம் பார்த்து சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சந்திரகேந்திர வீக்கா இருந்தா இன்னும் படிக்கணும்ட்டு 5 வருஷம் ஆனாலும் என்ன ஆக மாட்டேங்கிறாங்கயா, ஆபீஸ் போட மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்த முதல் கேள்வியே என்ன தெரியுங்களா, இப்ப எனக்கு ஜோதிடம் வருமா,
இப்போ நம்ம ஜோதிடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்தோடனே கேட்குறது, எனக்கு ஜோதிடம் வருமா? ஜோதிடத்தை என்னால் தொழிலாக செய்ய முடியுமான்னு ஒருத்தர் கூட கேட்கறது இல்லை. கேள்வி எப்படி கேட்கணும்? எல்லாரும் அதானே கேட்குறாங்க, எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஜோதிடத்தை என்னால் தொழிலாக செய்ய முடியுமா? கேள்வி என்னவா இருக்கணுங்கய்யா? தொழிலாக செய்ய முடியுமா? இத்தனை வருட அனுபவத்தில் இப்போ 2015 சென்ற ஆரம்பித்து இப்போ 10 வருடம் எங்களுடைய பயிற்சி நிறுவனம் தாண்டியாச்சு. என்னுடைய அனுபவத்தில் இந்த கேள்வியை கேட்டது ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான். தொழிலாக செய்ய முடியுமான்னு கேட்டது ஒரு சிலர். இப்போ அவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்க்கும்போது சந்திரகேந்திரம் வலிமையாக இருக்கு. என்னவா இருக்கு? வலிமையாக இருக்கு. அப்போ சந்திரகேந்திரம் வலிமை இல்லைன்னா நம்ம ஜோதிடராக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு ஜோதிடம் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு ஜோதிடம் சொல்லலாம். அப்போ இந்த ஜோதிடம்ங்கிறது நாமளே கடல்னு சொல்கிறோம். ஜோதிடத்தை நாமளே கடல்னு சொல்கிறோம். இப்போ முழுமையான ஜோதிடத்தை படித்து முடிப்பதற்கு நமக்கு ஆயுள் காலம் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. அப்போ நம்ம ஆயுள் காலம் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தால் கூட முழுமையாக படிக்க முடியாது. அப்போ நம்ம எப்போ தொழில் ஆரம்பிக்கிறது? எப்போ ஜோதிடம் சொல்கிறது? அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நம்மளை எப்படிப்பட்ட கிளைண்ட்டு நமக்கு அனுப்பணும்னு. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த கிளைண்ட்டை மட்டும் தான் நமக்கு அனுப்புவார். புரியுதா இல்லைங்களா? நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த கிளைண்ட் மட்டும் தான் நம்மளை நோக்கி வருவாங்க. நம்மக்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட கன்சல்டன்சி எடுக்கிறாங்க அப்படின்னாவே அந்த பிரபஞ்சம் அனுமதிக்காமல் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வர முடியாது. அப்போ நீங்கள் எதற்கும் பயம் அப்படிங்கிறது தேவையே இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு இந்த பிரபஞ்சம் உணர்த்துதோ நம்ம சொன்னோம்னாவே சிறப்பாக நடக்கும். இப்போ பரிகாரத்துக்கு பாருங்க, கோயிலுக்கு போக சொல்கிறோம். அப்போ நான் பரிகார கோயில்கள் படிக்கணுமா? அதிகமாக பரிகாரம் தெரிஞ்சிருக்குமா? கிரக காம்பினேஷன் தெரிஞ்சிருக்கணுமா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நான் பரிகாரம் சொல்லணுமா? புரியுதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் எதுவுமே, எத்தனை விஷயம் மண்டைக்குள்ளே இருந்தாலும் ஒரு வாடிக்கையாளர் நமக்கு ஏற்ற மாதிரி உட்காரும் போது அந்த நேரத்தில் பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் சொல்ல முடியும். அவங்க எந்திரிச்சு போனதுக்கப்புறம் 5-6 விதி ஞாபகத்துக்கு வரும். அடடடே, இந்த பாயிண்ட் அடிக்காம விட்டோமே, இதை சொல்லியிருந்தா அவர் அசத்தி இருக்கலாமே. அப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நம்ம வாயிலிருந்து எந்த தெய்வத்தை சொல்கிறீங்களோ இல்லை அவங்களா சொல்லிடுவாங்க. ஒரு கோயில், ஒரு அம்மன் அப்படின்னாவே அவங்களே போன வாரம் சமயபுரம் போயிட்டு வந்தாங்க அப்படிம்பாங்க. இதுதான் நிமித்தம், இதுதான் சகுனம். அப்போ அவங்க வாயில் வந்துருச்சுனாவே சிறப்பு. இப்போ நேற்று நைட்டு ஒரு கிளைண்ட்டு அர்ஜென்ட்டு, நீங்கள் பார்த்தே நான் இந்த எங்களுடைய விழாவுக்காக கொஞ்சம் அழைப்பிதழ் மற்ற விஷயங்களுக்காக அலைஞ்சிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப அவசரங்க பாருங்க அப்படிங்கும்போது மிதுன லக்கணம் 6ல் விருச்சக ராசி, 6ல் சந்திரன், சந்திரன் புத்தி போயிட்டுருக்கு, 6ல் நீச்சம்மா. அப்போ பிரச்சனைகள் நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கு. இப்போ அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படி தோணிக்கிட்டே இருக்கு. அப்போ புதன் ஐ டிகிரி, அவர் ஜாதகத்தில் புதன் ஐ டிகிரி. புதன் ஐ டிகிரினா என்ன சொல்கிறோங்க? என்ன கோயில் சொல்கிறோம்? அவர் மிதுன லக்கணம், 5ல் புதன், கோச்சார சந்திரன் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கே இருந்தாருங்க? துலாமில் இருந்தாருங்களா? விஷாக 2ஆம் பாதத்தில் இருந்தது. அப்போ புதன் விஷாக 3ஆம் பாதத்தில் அவர் ஜாதகத்தில் கோச்சார சந்திரன் புதனை நோக்கி போகிறார். அப்போ என்ன தெய்வம் நம்ம சொல்லலாம் அவருக்கு? அப்போ கோச்சார சந்திரன் சுட்டி காட்டாத ஒரு விஷயம் அந்த ஜாதகத்தில் நம்ம சொல்ல முடியாது. அப்போ புதன் உங்கள் ஜாதகத்தில் பெருமாள் அப்படிங்கிற அமைப்பை சுட்டி காட்டுதுங்க. ஏதோ ஒரு பெருமாள் கோயில் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீரங்கம் போகணுன்னு எனக்கு ஒரு 20 நாளாக ஸ்ரீரங்கம் போகணும், ராமானுஜரை பார்த்துட்டு வரணும், உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன்னே தெரியாமல் இருந்ததுங்க அப்படின்னு இப்போ அவரே சொல்லிட்டாரா? இப்போ நாம் புதன் பெருமாள் அப்படிங்கிறது இதே ஒரு பெண் தெய்வம். இப்போ சப்த கன்னியர்களும் புதன் சொல்கிறார், சப்த கன்னிமார்களையும் புதன் குறிக்கக்கூடிய மீனாட்சி அம்மனும் பெண் வீட்டில் புதன் இருக்கும்போது மீனாட்சி அம்மனை நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் அவர் சொன்ன உடனே புதன் காரகம் பெருமாள் நம்ம சொல்கிற போதே அவர் வாயில் ஸ்ரீரங்கம்னு வருது. அப்போ என்ன சொல்கிறதுங்க? நம்ம எங்கே போக சொல்லலாம்? கோயம்புத்தூர் கிளைண்ட்டு காரமடை போன்னு சொல்லலாமா? எங்கே போக சொல்லணும்? இப்போ அவரே சொல்லிட்டாரு அங்கே போகணும்னு தோணிருச்சுன்னு. இப்போ
ஜூலைக்கு மேலே அவருக்கு செவ்வாய் திசையில் சந்திர புத்தி இப்போ கடைசியாக போயிட்டுருக்கு. அடுத்து ராகு வரப்போகிறாரு. அடுத்து ராகுக்கு வந்து நீங்கள் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ராகு அப்படின்னாவே அதிதேவதை துர்க்கை, காளி, புற்றுள்ள கோயில்கள், சர்ப்ப வழிபாடு இப்படி நம்ம சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து குலதெய்வம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த தமிழ் 1ஆம் தேதி குலதெய்வ கோயிலுக்கு இத்தனை வருஷம் நான் போனதே இல்லைங்க, இப்போ போயிட்டு வந்தேங்கிறார். அப்போ இவருக்கு ராகு அப்படின்னாவே நம்ம குலத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம். ராகுனா யாருங்கய்யா? முன்னோர்கள், பாட்டன்னு சொல்கிறோம். இப்போ அவர் வாயாலேயே என்ன சொன்னார்? தமிழ் 1ஆம் தேதி குலதெய்வ கோயிலுக்கு போனேன். இப்போ இவருக்கு துர்க்கை காளி வழிபாடு பண்ண சொல்லாமா, குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்லாமா? அவரே சொல்லிட்டாரு. அப்ப ஜாதகங்கள் நம்ம சொல்லும் போதே அவங்க வாயில இருந்தா என்ன ஆகுங்கய்யா, வார்த்தைகள் வந்துடும். இது எல்லாமே நம்ம கவனிக்கணும், புரியுதுங்களா? அப்ப அழகா நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சது, 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சது, அக்கௌண்ட்ல பணம் வந்து விழுந்துருது. இதுக்கு நம்ம பெருசாலாம் வந்து நான் அதெல்லாம் படிச்சுட்டேன், இதெல்லாம் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு தான் நான் ஜோதிடம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜோதிடம் என்பது எளிமையான விஷயம். ஜோதிடம் என்பது மிக மிக எளிமையான விஷயம். இப்போ மறுபடியும் சந்திர கேந்திரத்துக்கே வருவோம். இந்த சந்திர கேந்திரத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இப்போ ஒரு தொழில் பண்ணலாமான்னு வந்து கேட்குறாரு ஒருத்தர். ஈஸியான கேள்வி தானே. தொழில் பண்ணலாமான்னு கேட்ட உடனே நாம் எங்கே பார்ப்போம்? லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை பார்ப்போம், லக்கணாதிபதியின் வலுவை பார்ப்போம், காரக கிரக சனியை பார்ப்போம், அவரோட சேர்ந்தவர் வந்தவர் போனவர்னு எல்லாத்தையும் அலாசி ஆராய்ஞ்சு இது எல்லாம் பலமா இருந்து கூட ஏன் தொழிலில் தோக்குறாங்க? அப்போ சந்திர கேந்திரம் வலிமையா இருக்கிறவங்க ஒரு கிரிட்டிக்கலான நேரத்துல கூட அதை அந்த ஆற்றலை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலத்தை கொடுத்துருது. புரியுதா இல்லைங்களா? சந்திர கேந்திரம் ஏன் அப்படின்னா அப்ப பார்க்கணும், ஒரு தொழில் பண்ணலாமான்னு எந்த கேள்வி கேட்டாலும் இந்த சந்திர கேந்திரம் வலிமையா இருக்கும் போது தான் அவர்கள் அதை சாதிக்கக்கூடிய ஆற்றலை தருது. குடும்பத்துல கூடங்கயா இப்ப கணவன் மனைவி பொருத்தம் போடுறோம்ல, திருமண பொருத்தம் போடுறோம். இப்ப திருமண பொருத்தம் போடும் போது அந்த குடும்பத்தில் யார் கை ஓங்கி இருக்குன்னு சொல்லிடலாம். கணவனுக்கு சந்திர கேந்திரம் பலமா இருக்கா, மனைவிக்கு பலமா இருக்கா? இப்ப மனைவிக்கு பலமா இருந்தா அந்த ஆண் என்னவா இருக்குங்க? சரிமா சாரிமா, தப்பிக்க முடியாது. இப்ப ஆணுக்கு சந்திர கேந்திரம் பலமா இருக்கு. அப்ப ரெண்டும் தராசு மாதிரி ஈக்குவலா போய்க்குவாங்க. இப்ப 2 பேர்த்துக்கு டம்மி ஆயிடுச்சு. இப்ப குழந்தை ஜாதத்துல பலமா இருக்குன்னா அந்த குழந்தைகளை மிரட்ட கூட முடியாது. புரியுதா இல்லைங்களா? ஒரு குடும்பத்துல இப்ப 4 பேர் இருக்கோம். 4 பேர்த்துல யாரு சந்திர கேந்திரம் பலமா இருக்கோ அந்த அந்த நபர் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு குழந்தை ஜாதத்துல கூட பாருங்க, சந்திர கேந்திரம் வலிமையான ஜாதகம் பெற்ற குழந்தைகளை வந்து ஒரு படிப்பை கூட இதை படின்னு நம்மளால கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கேட்பாங்க, குழந்தைங்களை ஜாதகத்தை கொடுத்த உடனே நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், இந்த குழந்தைக்கு படிப்பு முதல் கொண்டு எல்லாமே அதனுடைய இது நான் படிக்கிறேன், இதுக்கு ஃபீஸ் கட்டுன்னு சொல்லுன்னா ஒருத்தர் கூட மறுத்து சொன்னதே கிடையாது. ஆமாங்க, ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே அவளுடைய விஷயம்தான், நாங்கள் எதையுமே வந்து அவளுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கேட்பாங்க, இந்த குழந்தை எங்கள் பொண்ணு இப்போ பெங்களூரில் செலக்ட் ஆகிட்டாங்க, பூனேயில் செலக்ட் ஆகிட்டா, பாம்பேயில் செலக்ட் ஆகிட்டா, அனுப்பலாமான்னு வந்து கேட்பாங்க. அது எந்த கிரகத்தை பார்க்குறதுங்க? காளிதாசனா கண்ணதாசங்கிற மாதிரி ஐயோ தெரியலையே கட்டத்தில் பாம்பே டெல்லி எதை வச்சு அனுப்புறது? அப்போ சந்திர கேந்திர வலிமையாக இருந்தால் சந்திர மண்டலத்துக்கு கூட அனுப்புங்கன்னு சொல்லிடலாம். அப்போ சந்திரனுக்கு 1 4 7 10 பூனே தானே, அனுப்புங்க. அப்போ ஒரு கிளைண்ட்டு குமாரபாளையம், அதில் மஞ்சுப்பாளையம்னு ஒரு ஏரியா கிராமம், ஒரு இன்டீரியர் வில்லேஜு, எங்கள் பொண்ணு வெளியில் எங்கேயுமே போனதில்லை, இன்ஜினியரிங் காலேஜ் கூட எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் SSM காலேஜுன்னு இருக்குது, அந்த காலேஜ் தான் அனுப்பி பொத்தி பொத்தி வச்ச புள்ள மேகலைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, வெளியவே விடல. ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வருது இன்டர்வியூ. இன்றைக்கி அந்த பொண்ணு பாம்பேயில் தான் சர்வே பண்ணிகிட்ருக்கு. 3 வருஷம் ஆச்சு பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு. அப்போ
என்ன காரணம்? இப்போ சந்திரகேந்திரம் வலிமை பெற்றால் அந்த குழந்தைய நம்பி எங்கே வேணாலும் நம்ம ஏன் அதுக்காக சிக்கலே வராதா? சிக்கல் வந்தாலும் தைரியமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை யார் தராங்க? சந்திரகேந்திரம் தருது. ஒரு 50 ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 50 ஜாதகங்கள்லையும் அந்த சந்திரகேந்திரத்தை ஆய்வு பண்ணி, அப்போ சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ஒவ்வொரு ஃபேமிலி இல்லை நம்ம ஃபேமிலியிலே 10 ஜாதகம் இருக்கும். நம்ம ஃபேமிலியிலேயே 10 ஜாதகம் இருக்கும். அப்போ அந்த 10 ஜாதகங்களை எடுத்து ஒவ்வொன்றா நம்ம ஆய்வு பண்ணி, அப்போ ஏன் இந்த ஜாதகர் இப்படி இருக்காரு, ஏன் இந்த ஜாதகர்னால இதை முடியுது, திரும்ப திரும்ப அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுத்துறாங்கய்யா? இந்த சந்திரகேந்திரம் தான் தருது. இல்லை அவங்களுக்கு திரிகோண திசை நடக்குது, கேந்திர திசை நடக்குது, ஒரு சிறப்பான திசை நடக்குது, அதனால தான் அப்படி இருக்காங்க. இப்போ இந்த சந்திரகேந்திரத்தை பற்றி நான் ஏற்கனவே வேறொரு கருத்தரங்களை பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னாங்கய்யா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஜோதிடர் அவர் பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் கோயம்புத்தூரில் சாஃப்ட்வேர் ஓனாக பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? சாஃப்ட்வேரு நிறைய கம்பெனி சாஃப்ட்வேர் ஓனாக பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவர் ஒரு ஆடிட்டர், சண்முக சுந்தரம்னு பேர், கோயம்புத்தூர். கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார். சார் இந்த ஸ்பீச் நான் கேட்டேன், டோட்டலாக 0க்கு வந்துட்டார். 0லேருந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்தேன். அதே மாதிரி நீங்கள் சொன்ன அத்தனை விதிகளையும் எங்கள் ஃபேமிலி ஜாதகங்களை கம்பேர் பண்ணி பார்த்தேன். 2 பசங்களும் அவங்களுடைய செல்ஃபாக தான், என்னை எதுக்குமே டிபெண்ட் பண்ணுறதில்ல. அப்போ இது எல்லாமே நாம் இன்னைக்கு கருத்தரங்கில் நம்ம சொல்கிறப்ப கேட்குறத விட ஜாதகங்களில் கம்பேர் பண்ணி ஆய்வு பண்ணும் போது இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்குங்கய்யா? அற்புதமாக இருக்கும். ஒரு இந்த கேந்திரத்தை வச்சே இப்போ தாத்தாவுக்கு பலமா அப்பாவுக்கு பலமான்னு கூட சொல்லிடலாம். சூரியனுக்கு 1, 4, 7, 10 குரு இருந்தால் அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தந்தை கிட்ட பொருளாதாரம் சம்பாரிச்சே தீருவார். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தந்தை 0ல் இருக்கார். குழந்தை சூரியனுக்கு 1, 4, 7, 10 குருவோட பிறந்துருச்சுன்னா அவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய லெவலில் வந்துடுவார்னு நம்ம தாராளமாக எழுதியே கொடுத்துடலாம். ராகுக்கு 1, 4, 7, 10 சூரியனோ குருவோ இருந்தால் பாருங்க, தாத்தா பயங்கரமான ஆளாக இருப்பார். இப்போ ராகுனா யாரை சொல்கிறோங்க? தாத்தாவை சொல்கிறோம். அப்போ ராகுக்கு 1, 4, 7, 10 சூரியன் அல்லது குரு இருக்கும்போது அவங்க தாத்தா அந்த வம்சத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, எங்கள் குலத்திலேயே எங்கள் தாத்தா பெரிய ஆளுங்க, நானுங்க, எங்கள் தாத்தா உருவாக்கி வச்சாருங்க. இப்போ இங்கேயே யாருக்காவது ராகுக்கு 1, 4, 7, 10 குரு இருக்குங்களா? அவங்க ஜனன ஜாதத்தில் யாருக்கும் ராகுக்கு 1, 4, 7, 10 குருவோ, சூரியனுக்கு 1, 4, 7, 10 குருவோ இருக்கா? இருந்தால் நம்ம அப்பா இப்போ நம்ம அந்த ஜாதகத்தை கம்பேர் பண்ண தெரிஞ்சால் இப்போவே நம்ம என்ன பண்ணிடலாங்கய்யா, நம்மளுடைய பலன்களை எடுத்துடலாம். அப்போ நம்ம எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தில் லக்கணம், அப்போ லக்கணாதிபதி, அப்போ லக்கணத்துக்கு திரிகோணம், கேந்திரங்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே போகும்போது சந்திரன் கோச்சாரத்துக்கு மட்டுமே தான் இன்னைக்கு பொது பலன்கள் சொல்றதுக்கும், தினப்பலன்கள் சொல்றதுக்கும், மாத பலன், வருட பலன் சொல்றதுக்குமே சந்திரனை நாம் சுருக்கிட்டோம். மேடம் இன்னும் எவ்வளோ நேரம் டைம் இருக்கு? அவ்வளோ முடிச்சிடலாம். அப்போ அந்த சந்திரனை சந்திரனுக்கு இன்னும் திரிகோணங்கள் வேற இருக்கு. இப்போ ஒரு டாபிக் தான் சொல்லியிருக்கோம், சந்திரன் கேந்திரத்தை தான் நம்ம பேசியிருக்கோம். சந்திரனுடைய திரிகோணங்கள் இன்னும் அற்புதமான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம சந்தித்த இந்த கருத்தரங்கில் ஒரு புதிய விஷயம். அப்போ அந்த புதிய விஷயத்தை ஆய்வு பண்ணுங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய நம்பருக்கு கூப்பிட்டு தாராளமாக கேட்கலாம். ஐயா இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குது அல்ல நம்ம சொன்ன மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு உங்களுடைய பாராட்டுதலை கூட தெரிவிக்கலாம், தப்பில்லை. வேலையாக இருந்தால் எடுக்க முடியாது, இருந்தாலும் திரும்பி நான் ஃப்ரீ ஆகிட்டு எப்போவுமே கூப்பிடுவேன். ஏன்னா தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் சப்போஸ் நீங்கள் கூப்பிட்றப்ப அட்டன் பண்ண முடியலனாலும் நானே ஃப்ரீ டைமில் கூப்பிட்ருவேன். சரிங்களா? இந்த அற்புதமான வாய்ப்பை என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 98 940 46 311 விஜய் குமாரபாளையம்,
என்ன டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த திருப்பூர் சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.